ஆமென். அப்போ கேட்கிற கேள்வி காரணங்க உறுதி இருக்கணுமா? இல்ல உறுதி இருக்கணும். ரெண்டு காரணமே உறுதி இருக்கணும். விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியா இருக்கணும். விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியா இருக்கு. உறுதி இல்ல அவ்வளவுதான். வேதம் அவ்வளவுதான். வேதம் சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் வந்து சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிதானே இருக்கு. ஆமென். 11ஆம் அதிகாரத்துல தான் இருக்குது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் கவனிச்சீங்களா? தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தேடுகிறவன் பலன் அளிக்கிறார். அவன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கேட்டீங்களா? என்ன பாருங்க, என்ன பாருங்க இல்லையா? இப்ப இந்த வசனத்துல என்ன ரகசியத்தை கண்டுபிடிச்சீங்க? நீங்க கேட்டீங்களேமா? விசுவாசம் தான் கேட்கிறார் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் விசுவாசம் தேவைப்படும். ஆமென். எப்படி இருக்கு பாருங்க. என்ன விசுவாசம் இருக்கணுமா? அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு அந்த விசுவாசம் உள்ள வரணும். அவர் பலனை அளிப்பார் என்று வந்தா அந்த விசுவாசம் உள்ள வந்ததான அது போல அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் வெளியேற்றாரு. நல்லா கவனிங்க. ஆபத்து வருது, நல்லா பாருங்க. ஆபத்து வருது, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து வரும். எனக்கு சொல்லுங்க, ஆபத்துல நான் உங்களோட கூட இருந்து தப்பிக்கிட்டு நான் கடைப்படுத்துவேன். ஆபத்து வருது ஐயா, ஆபத்து வரும். யார் நிமித்தம் இந்த ஆபத்து எனக்கு நேரிட்டதுன்னு பார்க்கணும். பிரச்சனை வரும் வீட்டுல, குடும்பத்துல, யார் நிமித்தம் வருதுன்னு பார்க்கணும். இப்படியே பார்க்க முடியாது, கேட்கணும். கேட்கறது மாத்திரம் பத்தாது, யாருக்கும் அப்பா அப்படியே காட்டுவார் பாருங்க. எங்க நிமித்தம் வருது. எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில. சம்பவம் போறோம் பார்ப்பாங்க. பயங்கரவாதம் இருக்குது. கொஞ்சம் ஏமாத்தா எல்லாத்தையும் காலிப்பட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 2 பிள்ளைய ஒருத்தர் ஊழியக்காரன் ஒருத்தர் வாசிக்கிறது வளர்க்கிறாங்க. சாதாரண காரணமாக வாலிபத்துல சிஸ்டர் வாலிபத்துல எங்கேயும் சுத்தி இருக்கிற பிள்ளைகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு புள்ள ஊழியம் பண்ணிட்டு வருது, ஒரு புள்ள வாசிக்குது. எப்படி வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு பயம் இருக்கும். ஆண்டவர் உருவாக்குவாரு. அவன் சன்னதி மேல சன்னதி உருவாக்குவார். அந்த ஒரு சன்னதி அவங்க மேல உருவாக்குவார். உருவாக்குகிறவர் ஆண்டவர். உருகுலுக்கு போகாத கவனிக்கணும். இந்த விசுவாசம் எப்படி வரணுமா? விசுவாச நம்பிக்கையும் உறுதியா இருக்கணும். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது கால்வாய் ஓரமாய் தன் வேறு விழுகிறதோ, புஷ்பம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதோ, மழை காட்சியான வருஷத்திலோ தப்பாமல் என்பதற்கும் தப்பாய் நினைக்கிறதற்கும் தப்பு என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. தப்பு என்பது வேற, தவறு என்பது வேற. சொல்லுங்க, நான் தவறு பண்ணிடுவேன், ஆனா தப்பு பண்ண மாட்டேன். சொல்லுங்க, நான் தவறு பண்ணிடுவேன் ஆனா தப்பு பண்ண மாட்டேன். சப்பா சொல்லுங்க, தவறு பண்றேன், நான் தவறு பண்ணிடுவேன் ஆனா தப்பு பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க, தவறு பண்ணிடுவேன். தப்புக்கு தவறு பண்ண வித்தியாசம். கடவுளை தட்டுவேன், அதையா தவறு என்பது சரியாக செய்யுது, தப்பு என்பது தெரிஞ்சே நான் செய்த எல்லாத்தையும் அப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டேன் காலையில, இதுதான் ஜனங்களுக்கு சொல்லு. அவிசுவாசமா தெரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தா இங்க பேய் ஓடும், இங்க ஓடிட்டு பாரு, அங்கிருந்து மறுபடியும் வரப்போ அங்க சில மறுபடியும் வரும். போக்குவரத்துமா இருக்கு, பேய் போக்குவரத்துமா இருக்குதுங்க. ஒரு மனிதனுக்குள்ள பேய் போட்டு கொண்டு வராதுங்க ராவில. அப்படின்னா ஜபம் பண்றப்போ பேய் வெளியே போயிடும். தேவையில்லாத இடத்துக்கு போறீங்க பத்தியா, அந்த இடத்துல கரெக்டா ஏன் வந்து பிடிச்சிடும், மறுபடியும் வரத்து இறங்கும். தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது.
இல்லப்பா. சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு அலேலியா சோத்ரம் 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 பார்த்து இல்லையா? உன் மேல தான் கண்டாங்க பேய். நான் விசுவாசிக்கிறாங்க நீங்க விடுதலை தருவீங்க. ஆளுக்குரிய ஜீவிதத்தை காக்குறதா இருக்கின்ற நான் உறுதியாய் பற்றி கொண்ட